லாஸ்ட் வீடியோல சேவிங்ஸ் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் தான் பண்ணணுங்கிறத டெப்தா பார்த்திருந்தோம். கிளியரா உங்களுக்கு புரிய வச்சிருந்தேன் லாஸ்ட் வீடியோல. அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க. ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் கிளியரா நீங்க ஒன் பை ஒன்னா பாத்தீங்கன்னா தான் இன்டெப்தா உங்களுக்கு வந்து கான்செப்டே புரியும். இந்த வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் ஃபர்தரா வர வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஒன் பை ஒன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்டெப்தா உங்களுக்கு புரியும். இந்த வீடியோல இந்தியாவில் எத்தனை டைப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அதிகபட்ச ரிட்டர்ன்ஸ் எதுல கிடைக்கும், கம்மியான ரிட்டர்ன் எதுல கிடைக்கும், எதுல பண்ணா ரிஸ்க் கம்மி, எதுல பண்ணா ரிஸ்க் அதிகம், அதெல்லாம் இன்டெப்தா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல என்னென்ன டைப்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்வலா எல்லாரும் பண்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ், பேங்க்ல தான் நம்ம வந்து பணத்தை போடுவோம். கரெக்டா சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல ஒண்ணு வச்சுப்போம், இல்லைன்னா பிக்சட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட்ல போட்டு வைப்போம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது இல்லாட்டி என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் கிட்ட சிட் ஃபண்ட்ஸ் போடுவோம் நம்ம. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது இல்லாம நம்ம என்ன பண்றோம், கோல்டு வாங்குறோம். கரெக்டா, கோல்டு வந்து ஜுவல் ஃபார்மேட்ல வாங்குறோம், இல்லைன்னா நம்ம என்ன கோல்டு காயின், பிஸ்கட் இந்த மாதிரி வாங்குறோம். இது இல்லாம ஷேர் மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப்னு ஒன்னு இருக்கு. டிஜிட்டலா நம்ம வந்து கோல்ட வாங்குறோம். டிஜிட்டலா வாங்குறப்ப போன் பே, கூகுள் பே இது மூலியமா கூட வாங்குறோம் நம்ம. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்னா இப்ப வந்துருச்சு. இது இல்லாம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே விடுற சாவரின் கோல்டு பாண்டுங்கிறத நம்ம வாங்குறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம வந்து ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு வருது. இது இல்லாம இன்னொரு ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ற மெத்தட் என்ன கேட்டீங்கன்னா, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ கமர்ஷியல் லேண்டா இருக்கட்டும், இல்லை ரெசிடென்சியல் லேண்டா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபிளாட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், வில்லாஸ் வாங்குறதா இருக்கட்டும், பில்டிங்ஸை வந்து நம்ம வாங்குறதா இருக்கட்டும். ஸோ அது மூலியமா நம்ம வந்து ரெவன்யூ பாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ட்ரெடிஷனலா காலகாலமா பண்ணிக்கிட்டு வரோம். இது இல்லாம இன்னும் செட் ஆஃப் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா, பப்ளிக் ப்ரொவிடென்ட் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஜாபுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு இபிஎஃப், எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்டுங்கிறது அவங்களே உங்களுக்கு பிடிச்சிப்பாங்க. இப்போ நீங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதலீடு மாதிரி நீங்க பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க. ஸோ இந்த மாதிரி பண்றது. தென் பாத்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு. தென் நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரினா பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா இந்த 5 மெத்தட்ல தான் நம்ம பண்ணிட்டு வந்திருப்போம். அதிகபட்சமா நம்ம இதை தான் அதிகமா நம்ம டார்கெட் பண்ணியே போயிருப்போம். நம்ம இதை மட்டுமே நம்ம டார்கெட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, ஷேர் மார்க்கெட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த ஷேர் மார்க்கெட்ல அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குங்கிறத நமக்கு கிளியரா சொல்லாம விட்டுட்டாங்க. கிளியரா மட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் பயமூத்தி தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த 5 விஷயம் இருக்கு பாத்தீங்களா, பேங்க், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சிட் ஃபண்ட் போடுறது, கோல்டு, ரியல் எஸ்டேட், பிபிஎஃப். இதுல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரவங்க ரியல் எஸ்டேட் தான் அதிகமா டார்கெட் பண்ணுவாங்க. இது இல்லாம அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் அண்ட் பாண்ட் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயத்துல தான் அவங்க டார்கெட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து சேஃப்டிங்கிற பேர்ல இதுலயே போட்டு இருக்கிறதுனாலதான் பணக்காரங்க ஆகிட்டே இருக்காங்க, ஏழை வந்து ஏழையாவே இருக்காங்க, மிடில் கிளாஸாவே இருக்காங்க. ஷேர் மார்க்கெட்ல ரிஸ்க் அதிகமாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்கே இல்லாம இல்ல லோ ரிஸ்க்ல பண்ற மெத்தட்ஸும் இருக்கு. இந்த மாதிரி மெத்தட்ஸ் தான் வந்து பெரிய பணக்காரங்க சூஸ் பண்ணுவாங்க. நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்கவே ஐடியா இல்லைங்கிற பட்சத்துல நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல போட்டு நம்ம வாழ்க்கையை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம், லாங் டேர்ம்லயும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல நமக்கு இன்வெஸ்ட் பண்ண பயமா இருக்குன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜரை வச்சு மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாவும் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல 2 கேட்டகரி இருக்கு, ஆக்டிவ் ஃபண்ட்ஸ், பாசிவ் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு. நான் இதெல்லாம் வந்து ஓவர்வியூவா தான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓவர்வியூவா தான் சொல்றேன். இன்டெப்தா ஒவ்வொரு சாப்டரையும் நம்ம பார்த்தா தான் கிளியரா புரியும். இப்போதைக்கு வந்து இதை பேசிக்கா தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேசிக் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஷேர் மார்க்கெட் உள்ள போயிடலாம். ஏன்னா ரியல் எஸ்டேட்டை பத்தி, கோல்ட பத்தினா நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருந்தேன்னா ஷேர் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்றது டிலே ஆயிரும். ஃபர்ஸ்ட் ஷேர் மார்க்கெட்டோட கோர்ஸை கம்ப்ளீட்டா முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸையும் நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? தென் பாண்ட் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா டெப்த் ஃபண்ட் வாங்குறதா இருக்கட்டும், லிக்விட் ஃபண்ட்ஸ், லிக்விட் இடிஎஃப்ஸ்லாம் வாங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களும் இருக்குங்கிறத தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவுதான். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி விஷயங்களை தான் தேடி போவாங்க. இதுல இந்த ஷேர் மார்க்கெட்டையும் பாண்ட் மார்க்கெட்டையும் நிறைய மக்கள் வந்து தொடவே மாட்டாங்க, பயப்படுவாங்க. எல்லாத்துலயும் ரிஸ்க் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பேங்க்ல போட்டு வச்சா கூட தான் ரிஸ்க் இருக்கு. நீங்க எஸ்பிஐல போட்டீங்கன்னா கவர்மெண்ட் பேங்க் பிரச்சனை இல்ல. HDFC, ICICI பேங்க்ல போறீங்க, இல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ண பேங்க்ல போறீங்கன்னா ஏதோ ஒரு பேங்க் திவாலா ஆயிடுச்சுன்னா உங்க பணத்தை வந்து கேரண்டியா கொடுப்பாங்கன்னு நீங்க நம்புறீங்களா? 5 lakhs வரைக்கும் தான் கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பீடு கொடுக்குறாங்க. 5 லட்சம் வரைக்கும் தான். அந்த 5 லட்சம் காப்பீடு இப்பதான் ஆக்குனாங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருக்கீங்க, உங்க பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா 1 லட்ச ரூபாய் திருப்பி கிடைக்கும். அது எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு தெரியல. நீங்க 50 லட்ச ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல ஏதோ ஒரு பிரைவேட் பேங்க்ல போட்டு வச்சிருக்கீங்கன்னா பேங்க் திவால் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் திருப்பி கிடைக்குங்கிறதா முன்னாடி இருந்தது. இப்ப 5 lakhs மாத்திருக்காங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஷேர் மார்க்கெட் மட்டும் தான் ரிஸ்க் நினைச்சிட்டு இருக்காங்க, பேங்க்ல கூட ரிஸ்க் இருக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. ரியல் எஸ்டேட் லேண்ட் கூட தப்பான லேண்டை வாங்கினோம்னா பிரச்சனை மாட்டிப்போம்.
இந்த மாதிரி எதையுமே நம்ம கிளாரிட்டியா புரிஞ்சுக்காதனால தான் பணக்காரவங்க நிறைய சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்லைட்ல டெப்தா எதுல எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்கும், எதுல இன்வெஸ்ட் பண்ணா லோ, எதுல இன்வெஸ்ட் பண்ணா மீடியம் ரிஸ்க், எதுல இன்வெஸ்ட் பண்ணா ஹை ரிஸ்க், இதெல்லாம் வந்து ஒரு சார்ட் ஃபார்மேட்ல உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் இன் டெப்தா உங்களுக்கு புரியும். Salon at ₹700 and SIP at just ₹100. உங்களுக்கு புரியும். லாஸ்ட் வீடியோல இன்ஃப்ளேஷன் 6% மாதிரி வச்சு நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட் தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தான் நல்லா புரியுங்கிறத மறுபடியும் நான் சொல்லிக்க விரும்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃப்ளேஷன் 6% மாதிரி வச்சு நான் உங்களுக்கு இன்டெப்தா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்வெஸ்ட்மெண்ட் டைப் இத்தனை டைப்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து 1 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ரிட்டர்ன் ஆஃப்டர் இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன் போக எவ்வளவு ரிட்டர்ன் கிடைக்குங்கிறத இந்த இடத்துல போட்டிருக்கேன். ரிஸ்க் லெவல இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 by 1 பாத்திரலாம். பணத்தை வீட்லயே வச்சிருந்தா என்ன நடக்கும், இது இன்வெஸ்ட்மெண்ட்ல வராது, இருந்தாலும் சேவிங்ஸ் மாதிரி ஒரு பாயிண்ட்ல வருங்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா மொத்தமா நீங்க பார்க்கும்போது நீங்க பணத்தை வீட்லயே வச்சுக்க கூடாதுங்கிறத புரியணுங்கிறதுக்காக தான் நான் இதையும் நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். பணத்தை வீட்டுல ஐடியலா வச்சிருந்தீங்கன்னா அது பணத்தோட மதிப்பே இழந்துரும். இன்ஃப்ளேஷனால 6% லாஸ் ஆயிரும். இது லாஸ்ட் வீடியோலயே பார்த்திருந்தோம். இதோட ரிஸ்க் லெவல் ரொம்ப ரொம்ப ஹெவி ஃப்ரெண்ட்ஸ். சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் பாத்தீங்கன்னா 4% வரைக்கும் தான் கொடுக்குறாங்கிற மாதிரி லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். 2% இதுலயும் லாஸ் ஆகுது. இதோட ரிஸ்க் லெவல் ஹெவி. என்ன ப்ரோ நீங்க சொல்றீங்க, பணத்தை சும்மா வச்சிருந்தாலோ இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டிருந்தாலோ ஹெவி ரிஸ்கா? ரிஸ்க்னு கூட சொல்லல, நீங்க ஹெவி ரிஸ்க்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலே ஹெவி ரிஸ்க் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃப்ளேஷன் வந்து நம்மளோட பணத்தை ஈட் பண்ணுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி எடுத்து சொன்னாதான் உங்களுக்கு வந்து அதுல உள்ள பிரச்சனையே உங்களுக்கு புரியுங்கிறனால தான் நான் வந்து கம்பேர் பண்ணி போட்டிருக்கேன். இது இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பை பத்தின கம்பேரிசன் வீடியோ தான். ஆனா நான் ஐடில் கேஷ் அட் ஹோமையும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டையும் இதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள பிரச்சனையை வந்து இன்டெப்தா இந்த வீடியோலயும் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ல வந்து அதை போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹெவி ரிஸ்க்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. சரி, அப்ப நம்ம வந்து இதை வந்து நம்ம பண்ணவே கூடாதா, பணத்தை சும்மாவே வச்சிருக்க கூடாதா, சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயே வச்சுக்க கூடாதான்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். நீங்க செலவு பண்ணக்கூடிய பணத்தை மட்டும் தான் ஒரு மாசம் 2 மாசத்துல ஏதாச்சும் செலவு பண்ற வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செலவு பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்றதுக்காகவும் ஜஸ்ட் ஒரு 1 or 2 months இந்த மாதிரி வச்சுக்கிறதா இருந்தா வச்சுக்கலாம். நீங்க வீட்டுல வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி. இல்ல சும்மாவே நிறைய பணத்தை வச்சிருக்கீங்கன்னா தயவு செய்து அட்லீஸ்ட் எஃப்டிலயாச்சும் போடுங்க. ஏன்னா எஃப்டி அண்ட் ஆர்டில பாத்தீங்கன்னா 6% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுனால உங்களோட மணியாச்சும் அது ப்ரொடக்ட் பண்ணும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணாட்டியும் ரிஸ்க் கொஞ்சம் லோவா தான் இருக்கும் உங்களுக்கு எஃப்டில. எஸ்பிஐ மாதிரி, ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க்ல போட்டீங்கன்னா ரிஸ்க் லோ. பிரைவேட் பேங்க்ல போட்டீங்கன்னா ரிஸ்க் மீடியமான ரிஸ்க்கும் இருக்கு உங்களுக்கு. புதுசா ஸ்டார்ட் பண்ண பேங்க்ல நீங்க வந்து அதிக வட்டி கொடுக்குறாங்கிறதுக்காக அந்த பேங்க்ல நீங்க எப்படி போறீங்கன்னா ஹெவி ரிஸ்க்கும் இருக்கு. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லோ ரிஸ்காவும் நீங்க பண்ணிக்கலாம். நீங்க கவர்மெண்ட் பேங்க் இந்த மாதிரி போகும்போது லோ ரிஸ்காவும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிபிஎஃப், பாண்ட், டெப்த் ஃபண்ட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 7% லெவலுக்கு கிடைக்குது. இன்ஃப்ளேஷனை வந்து மைனர் லெவல்ல தான் பீட் பண்ணுது. சோ இதெல்லாம் வந்து 1 by 1 நம்ம வந்து ஃபியூச்சர்ல பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, ஓகேவா? தென் பாத்தீங்கன்னா கோல்டு வந்து காலகாலமா பண்ணிக்கிட்டு தான் வரோம். இதுல வந்து ஒரு 10% ரிட்டர்ன் கிடைக்குது. இதுல இன்னொன்னு நான் கன்வே பண்ண விரும்புற ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோடுக்கு மேல உள்ளது எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஃபிக்ஸடான ரிட்டர்ன்ஸ். இந்த கோட்டுக்கு கீழே இருக்கு பாத்தீங்களா, கோல்டு, இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரிட்டர்ன் கிடையாது. 1 இயர் ஆவரேஜ் ரிட்டர்ன்ல பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா கோல்டு வந்து இந்த வருஷம் வந்து 3% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். ஆனா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 17%, 20% கூட ரிட்டர்ன் கொடுக்கும். மாறி மாறி தான் வரும். நான் 10 இயர் ஆவரேஜுக்கு தான் இந்த கீழே உள்ளது நான் கொடுத்துருக்கேன். மேல உள்ளது எல்லாமே 1 இயர் ஆவரேஜ், கீழே உள்ளது எல்லாமே 10 இயர் ஆவரேஜ். அதாவது நீங்க ஒரு 10 வருஷம் தொடர்ந்து முதலீடு பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஆவரேஜா வருஷத்துக்கு 10% மாதிரி, ஆவரேஜா வருஷத்துக்கு 12% மாதிரி கிடைக்கும். புரியுதுல ஃப்ரெண்ட்ஸ்? இது எவரி 1 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% கிடைக்கும், எவரி இயர் வந்து 12% கிடைக்கும், எவரி இயர் 15% கிடைக்குங்கிறது கிடையாது. 10 இயர் தொடர்ச்சியா பண்ணும்போது டோட்டலா கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 10% மாதிரி ஆவரேஜா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? மேல உள்ளது பிக்சட், கீழே உள்ளது பிக்சட் இல்லங்கிறதையும் புரிஞ்சுக்கங்க. ஓகே, ரிட்டர்ன் வந்து பர்சன்டேஜ் வந்து மாறி மாறியும் வரும் உங்களுக்கு. கீழே உள்ளதுல உங்களுக்கு மேல உள்ளதுல பாத்தீங்கன்னா பிபிஎஃப் ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா 9% கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 7% குறைச்சிட்டாங்க. நான் இதெல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்றதே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பிபிஎஃப், இந்த பாண்ட், டெப்த் இதெல்லாம் நான் அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்றது இல்ல. இந்த கிரீன் கலர்ல நான் டிக் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, இது என்னோட பர்சனலா நான் ப்ரிஃபர் பண்றது எல்லாமே வந்து. இதுல உங்களுக்கு வந்து சிலது தேவைப்படலாம், சிலது தேவைப்படாமலும் போகலாம். ஓகேவா? தென் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப் இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்லயே
ஓரளவுக்கு ரிஸ்க்கும் கம்மியா இருக்கணும், ரிட்டர்னும் அதிகமா இருக்கணுங்கிறது இந்த ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் இடிஎஃப். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா டோட்டல் இந்தியா மேலே பணத்தை போடுறது, டோட்டல் பேங்க் இண்டெக்ஸ் மேலே போடுறது, டோட்டல் ஆட்டோமொபைல் இண்டெக்ஸ் மேலே போடுறது. எந்த கம்பெனியும் நம்பாம, கம்பெனியில போட்டா தானே ரிஸ்க் ஷேர் மார்க்கெட்ல, கம்பெனியே நம்பல, நான் டோட்டல் இந்தியா மேலே பணத்தை போடுறேன், டோட்டல் பேங்க் இண்டெக்ஸ் மேலே போடுறேன், அப்படி போடுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் இடிஎஃப்னு சொல்லுவாங்க. இடிஎஃப் அதாவது இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸ் இடிஎஃப்னு சொல்லுவாங்க. இது ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 10 இயருக்கு கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 12% அளவு கிடைச்சிருக்கும். இதுல இன்ஃபிளேஷனை பீட் பண்ணி பாதிக்கு பாதி 6% அளவுக்கு வருஷம் கெயின் பண்ற அளவுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களுக்கு இன்ஃபிளேஷனால 6% போயிருதுன்னு வச்சுப்போம். நம்ம ரிஸ்க் லெவல் இதுல லோ ஃப்ரெண்ட்ஸ். இருக்கிற மெத்தட்லயே இதுதான் ஹைலி ப்ரிஃபரபிள். ஓகேவா? தென் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் இது ஃபண்ட் மேனேஜரை வச்சு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து கிளியரா சொன்னதான் புரியும். இப்போ ஓவர்வியூ மாதிரி தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இதெல்லாம் சொல்றது உங்களுக்கு புரியலைனாலும் ரிட்டர்ன்ஸை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரிஸ்க் லெவலை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இண்டெக்ஸ் பண்ணா உங்களுக்கு புரியல, ஈக்விட்டி ஃபண்டா புரியலன்னா வருத்தப்படாதீங்க. ஜஸ்ட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டைப்ஸ் இருக்கு, இதுல பண்ணா அதிகம் இதுல பண்ணா கம்மிங்கிறதா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர நீங்க இதெல்லாம் வந்து புரியலைங்கிறதுக்காக வருத்தப்படாதீங்க. அதனால வந்து ஃபியூச்சர்ல ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்னா புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? தென் ரியல் எஸ்டேட்ல நம்ம போறதுல பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் நிறைய கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்ல டைரக்டா ட்ரேட் பண்றப்ப இன்வெஸ்ட் பண்றப்பனா பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் ஹெவி, ஆனா ரிஸ்க்கும் இருக்கு உங்களுக்கு. இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பர்சனலா ப்ரிஃபர் பண்றது லைஃபுக்கு கொஞ்சம் எப்படி ஆர்டி போட்டு வச்சுக்கணும், கோல்டுல கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும், இண்டெக்ஸ் ஃபண்ட் இடிஎஃப் ஹெவியா கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இதுல தான் ரிட்டர்னும் கொஞ்சம் அதிகம், ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மி. ஓகேவா? ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ் சொல்லுவாங்க, டாக்ஸ் சேவிங் ஃபண்ட்ஸ். டாக்ஸ் சேவ் பண்றதுக்காக நம்ம வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரியல் எஸ்டேட் லேண்ட்ல நமக்கு நிறைய பணம் இருந்தா அது கமர்ஷியல் லேண்ட் வாங்கி போடுறது, ஒரு பில்டிங் கட்டுறது கூட பண்ணலாம். ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கம்பெனிஸ்ல அதிகமா ப்ரிஃபர் பண்ணணும். சோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் எத்தனை பெர்சன்டேஜ் பண்ணலாம் ஒவ்வொன்றிலும் இதெல்லாம் வந்து நம்ம தனி பிளேலிஸ்ட்ல தனி கோர்ஸா தான் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை போட்டு நம்ம ஷேர் மார்க்கெட்டோட கன்ஃபியூஸ் பண்ணோம்னா நீங்க நல்லா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இந்த வீடியோ வந்து இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இன்வெஸ்ட்மெண்டோட பவர் என்னங்கிறது. இத்தனை வீடியோஸ் நான் போடுறதுல உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல வாட்டி ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஷேர் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது, எப்படி ட்ரேட் பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் ஃபர்தரா பார்க்க போறோம். நான் இத்தனை வீடியோவா உங்களுக்கு சொல்லிட்டு வரது பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் உள்ள நுழையறதுக்கு முன்னாடி நீங்க வந்து தெளிவா இருக்கணுங்கிறத தான் கிளியரா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ட் 5ல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.